ஓகே, இன்னைக்கு மெசேஜஸ் என்ன மெசேஜஸ்? சரியான மழை 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 ஓகே, இன்னைக்கு மழை பெய்யறதுனால நம்ம வருணா காட் அவர் மூலயமா இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு கிளாரிட்டி, சில மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றது பார்க்கலாம். ஓகே, ரெடி? பார்க்குறவங்க சில பேரில் ஒரு 2-3 ஆப்ஸ்டக்கிள்ஸ், 2-வே ஆப்ஸ்டக்கிள்ஸ்ன்ற மாதிரி கேட்குது எனக்கு. 2-வே ஆப்ஸ்டக்கிள்ஸ், தனியாக இருக்க விரும்புகிறீங்க, ஆத்தென்டிக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், யாருக்காவது மெமோரபிள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஐடின்னு வருது தனியாக, ஐடி, ஐடென்டிஃபை ஆர் ஐடென்டிட்டி, சிக்னிஃபிகண்ட். குலே பகாவலியா, அது நம்ம மூவி நேம் மாதிரி தெரியுது, சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சிந்தூரா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். शुभम, शबनम, श्रुतिज, सुमन, समीना, फरीन, டூன்றது சிக்னிஃபிகண்ட். சில பேருக்கு டூன்றது சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் ரீயூனியனாக இருக்கலாம், ரீயூனைட்டாக இருக்கலாம். ரெஸ்பான்ஸ் கேட்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஃபேக் ஐடி சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட். ஃபேக் ஐடி, ஃபெமிலியர், நெவர் மைண்ட், நெதர்லாண்ட். எனக்கு சேனலிங் ஆகிற மெசேஜை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மெசேஜஸ்ஸு. த்ரூ, விதி, விது, மெர்லின், மாஃபியா, மலேசியா, முனாவர், மேன்ஷன். என்ன இன்னைக்கு இவ்வளோ லைனாக வந்துட்டே இருக்குது, குழா திறந்துட்ட மாதிரி. செலிப்ரேஷன், ரீயூனைட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கொலாபரேஷன்ஸ், பாசிட்டிவ் மெசேஜஸ், பாசிட்டிவ். மேஃபிக், மெர்லின். ஓகே, சம்திங் கொலாபரேஷன், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், பெரிய லெவல் இட்ஸ் பெரிய லெவல் விஷயம். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. யூனிவர்ஸ் உங்களுக்கு வருணா காட் அவங்க கொடுக்குற, அவங்களோட ஒய்ஃப் நேம் வருணானின்னு சொல்லுவாங்க. காயத்ரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். காயத்ரி, கௌரி, இந்த 2 நேமில் ஒரு நேம் தான் வரும். 2 நேம் இருக்கு. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.
ரொம்ப பெரிய பெரிய லெவல் பிளஸ்ஸிங்ஸ் வர வேண்டியிருக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரீட், நீங்கள் பார்க்குற அந்த ஊரில் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்குன்னா பணமழை, ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ், கிஃப்ட்டுக்கான மழை உங்களுக்கு யூனிவர்ஸ் வருண காட் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் ஒரு அழிச்சிட்டு ஒரு புது பிகினிங், ஒரு புது விஷயம் உங்களுக்கு கிஃப்ட் ஆர் பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணலையோன்னு நினச்சேன் நான். இது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், எதிர்பார்த்த விஷயம், உங்களுடைய ஹார்ட் ஒர்க். சில பேர் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்கிறது, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நார்மல் திங்னா அதிகமாக நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லலாம். சரி, நார்மலாகவே நான் சொல்கிறேன், எதுவும் குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபினான்ஷியலுக்காக ஒர்க் பண்ண விஷயம் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஹோப், ஒரு லைட் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் ரோஸ் பூத்திருக்கலாம், ஒயிட் அண்ட் ரெட் செம்பருத்தியும் இருக்கலாம். சில பேர் வந்து லிலிஸ், நீங்கள் விரும்புகிற பர்சனாக இருக்கலாம் லில்லி. இதுவும் இந்த வேஸ்ட், இந்த இடத்துல ஏதோ சம்திங் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் பார்த்துட்ருக்குறேன். வேஸ்ட், நிறைய பேர் உங்களுடைய சில பவுண்ட்ரிஸ், பண விஷயம், லவ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்க. எதுவுமே நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் எதுவுமே இது பண்ணல. ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுமே தவிர அதிகமாக நம்ம பணத்து பின்னாடி ஓடுறதும், சில பேருக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதும், அவங்க நினைக்கிற மாதிரி பர்சனாக நம்ம மாறுறதும், நம்ம மாற்றிக்கிறதும், ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம இறங்கி போகிறதும், சில விஷயங்களில் நம்மளுடைய லிமிட்ஸ், நம்ம பவுண்ட்ரிஸ், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் பின்னாடி ஓடுறதும், ஒரு பொருளை பின்னாடி ஓடுறதுன்றது நமக்கு மேக் சென்ஸ் இல்லையா? இந்த விஷயம் மேக் சென்ஸ், இப்போதான் சென்ஸ் ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம குனிஞ்சு போகாமல் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளுடைய ஒர்த் தெரிஞ்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம நினைக்கிற அத்தனை விஷயமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். யாராலையும் நமக்கான அந்த ஒரு அழகான ஒரு லைஃப், ஒரு நம்ம என்ன மாதிரியான லைஃப் விரும்புகிறோமோ, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கட்டும், ஒரு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மற்றவங்க நம்ம க்ரியேட் பண்ணுறதை விட நம்மளால் தானாக க்ரியேட் பண்ண முடியும்னு நீங்களே சில விஷயங்களை உங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. நீங்களே அந்த விஷயங்களில் ஈடுபடுறதுனால உங்களால் சில விஷயங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில். இன்கேஸ் சில பேர் இப்போ தான் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு தனியால் நீங்கள் வைக்கிற அந்த ஒரு பூ, அந்த தொட்டியில் ஒரு பூச்செடி வைக்கிறீங்கன்னா ஒரு நிறைய ஒரு பூந்தோட்டமாக உங்களால் உருவாக்க முடியும். கண்டிப்பாக உங்களால்
ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அது தனி நபரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கட்டும், தனியால் உங்களால் சமாளிக்க முடியும். இது உங்களுடைய ஒரு உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி. இந்த விஷயத்தை பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதை எனக்கு மாகாளி மைண்டில் வந்தாங்க. மாகாளி அவங்களும் வருணதேவ் காட் அவங்களும் உங்களுக்கு பிளெஸ் பண்ணுறாங்க. பயப்படாமல் பண்ணுங்கள், உங்களால் எல்லாம் முடியுன்ற மாதிரி. வாவ், என்ன மாதிரியான மெசேஜ்! எம்ப்ரஸ், எம்ப்ரர், எம்ப்ரஸ், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி! உங்களுடைய எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு பாரத்தை வச்சுட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம். எதுலேயுமே உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர போகிறோம், இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கீங்க. உங்களோட எனிமீஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் எப்போ விழுவீங்க, உங்களை வந்துட்டு அதை வச்சு உங்களை வந்துட்டு நாக் டவுன் பண்ணலாம், நிறைய விஷயங்களை அவங்களை திணிக்கலாம்னு. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சேட்னஸ் உங்களுக்கு தேவையில்லை. எத்தனை விஷயங்கள் உங்கள் எதிர்க்க வச்சாலுமே நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப பெரிய எனர்ஜியில் இருக்கிறீங்க. ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரீம்லேயே பார்த்துட்டு இருந்த அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை நீங்கள் ஒரு நிஜ வாழ்க்கைக்கு, உங்களுடைய ரியாலிட்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ரியல் லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஒரு ரியாலிட்டிக்கு வருது. என்ன விஷயம், என்ன விஷயம்? மார்க் வேர்ட்ஸ்னு வருது. மார்க் வேர்ட்ஸ், மார்க் வேர்ட்ஸ். இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுவாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு எம்பயர், உங்களுக்கான ஒரு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. கன்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் நைட் அண்ட் டே தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ கூட மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தீங்களோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்ன, எந்த மாதிரியான சுச்சுவேஷனோ அதில் எல்லாத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு ஸ்மூத்தாக வெளியில் வருவீங்க. இப்போதைக்கு அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், எந்த வழியும் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் வருதுன்றது எனக்கு தெரியுது. ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு விஷயத்துக்கான ஒரு நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து வெளில வரலான்ற மாதிரி ஒரு கிளியர் ஒரு மெசேஜும் உங்களுக்கு தெரிய வரும் சீக்கிரமே. ஓகே, ஃபைன் வே. இப்போதைக்கு ரெஸ்ட்டுன்னு கேட்குது. டேக் ரெஸ்ட். அதிகமாக யோசிக்க வேணாம், டேக் ரெஸ்ட். கடவுள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கான இந்த ஒரு ஒரு இக்கட்டான ஒரு முள் நிறைஞ்சு இருக்கிற இந்த ஒரு பாத்த கடவுள் உங்களுக்காக எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் அழகாக போய் உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய டெஸ்டினியில் என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயங்கள் அடையிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வழி செஞ்சு தரப்போகிறாங்க. இந்த கார்டு எப்போவுமே நான் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்காக தான் எடுத்துப்பேன். எந்த டேரோ கார்டில் இருந்தாலும் சரி, ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பாத், உங்களுக்கான டோட்டல் உங்களோட லைஃப், அந்த ஒரு லைஃப் சைக்கிள்ன்றது வந்து டோட்டலாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு சைக்கிள். மூன், பைசீஸ், பைசீஸ் வாட்டர் எனர்ஜி, 2 of Wandsன்றது ரிவர்ஸில் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நான் இதில் வீல் பார்த்தேன், இதுலேயும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. 2 of Wands, 2 of Wands எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லான ஒரு நல்ல நல்ல கார்ட்ஸ். கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஃபைனல் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது உங்கள் லைஃப்பில். த எம்ப்ரஸ், அகெயின் எம்ப்ரஸ், எல்லாமே 2 வாட்டி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வருது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க.
உங்களுக்கு ஒரு கிளியரான பாத் ஒரு என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும் புரியணும்னா ரெஸ்ட் தேவை. நேற்று ரீடிங்கில் சொல்ல நினைக்கிறேன், ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுங்க, மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. ஹர்மிட் மோடில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போ அதிகமாக நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஹெல்ப் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஆன் த வே. ஓகே, ஃபைண்ட் பேலன்ஸ்னு வருது. ஃபைண்ட் பேலன்ஸ் இது உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு தெரியல. ஃபைண்ட் பேலன்ஸ், டேக் ரெஸ்ட், மேக் எ விஷ். ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. இப்போ எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, எது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதோ அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க. அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி இன்ஸ்டாவில் நான் ரீடிங் அப்லோட் பண்ணலை, நாளைக்கு தான் வரும் இன்ஸ்டாவில். வேறு ஏதாவது சேரியட் 2ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. 2 ரொம்பவே சிக்னிஃபிகண்ட். டோர்வே யாருக்கான ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா? டோர்வே, enchant, மூவி பார்க்குறீங்களா யாருன்னா? ரீடிங் க்ளோஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏதோ சில மெசேஜஸ். ஸ்வார்ட்ஸ் அண்ட் பென்டக்கிள்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கான ஹார்வெஸ்ட் டைம், உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே வரப்போகிற நேரம். அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மழை. இன்னும் அதிகமாகுது பாருங்க மழை. சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன், மழை சவுண்ட். வருணா காடோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் மாகாளியோட பிளஸ்ஸிங்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, மழையை என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு, நல்ல சாங்ஸ் கேளுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன், ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.